கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 51ஆம் சங்கீதம் அந்த 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறான், ஒரு மனிதன் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறான். அதாவது தேவன் கிருபையினால் நமக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு நல்ல தேவன். கிருபையினால் தேவன் நமக்கு இரக்கம் காட்டுகிறவர். தேவன் இரக்கமுள்ள ஒரு தேவன், கிருபை உள்ள ஒரு தேவன். ஆகவே உமது கிருபையினால் எனக்கு இறங்கும் என்று சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்தேன், உம்மை மீறி நான் நடந்தேன், நான் அக்கிரமம் செய்தேன். அதனால் சொல்லுகிற காரியம், என்னுடைய மீறுதல்களை நீங்கள் என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறான். உங்களுடைய இரக்கத்தினால கிருபையினால் நீர் என்னை சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறான். 2வது காரியம், அந்த 6வது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, அதாவது உமக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லுகிறான். உமக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்க எனக்கு ஞானத்தை தாரும் அப்படின்னு சொல்லுகிறான். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. 3வதாக அந்த 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும் என்று சொல்லுகிறான். சுத்தமான இருதயம், இதுவரைக்கும் இருந்த அசுத்தமான இருதயத்தை நீர் மாற்றி உம்முடைய மிகுந்த கிருபையினால இரக்கத்தினால எனக்கு சுத்த இருதயத்தை தாரும், சுத்தமான இருதயத்தை நில சிருஷ்டியும் என்று சொல்லுகிறான். 4வது 11 வசனத்தில், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதபடி உம்முடைய சமூகத்தில் காணப்பட, உம்முடைய சமூகத்தில் நிலைத்திருக்க நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறான். 5வதாக அந்த 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் இழந்து போன சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து நீர் என்னை உற்சாகப்படுத்தும் என்று சொல்லுகிறான். அப்போ உண்மையாகவே ஒரு மனிதன் தவறு செய்தவன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த ஒரு மனிதன் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உம்முடைய கிருபையினால் எனக்கு இறங்கும் என்று சொல்லிட்டு முதல்ல நீர் என்னை சுத்திகரிக்கணும்னு சொல்லுகிறான். உமக்கு உண்மையாக இருக்க எனக்கு போதுமான ஞானத்தை தாரும் என்று சொல்லுகிறான். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று சொல்லுகிறான். உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாதபடி உம்முடைய சமூகத்தை எனக்கு தாரும், உம்முடைய சமூகத்தில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும். நான் இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப தந்து என்னை உற்சாகப்படுத்த சொல்லுகிறான். உண்மையாகவே தேவன் கிருபையினால் இரக்கத்தினால இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தருகிறவர். உண்மையாகவே இந்த நாட்களில் அவருடைய கிருபையினால் இரக்கத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உற்சாகப்படுத்துவார், இழந்து போன சந்தோஷத்தை சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருவார். சுத்த இருதயத்தை கர்த்தர் உங்களிலே சிருஷ்டித்து அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு நல்ல தேவன். உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்கி நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருகிற தேவன். உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாத தேவன். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிலைத்திருக்க, இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள உற்சாகமான ஆவியை நீர் எங்களுக்கு தருவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.